இந்த தினத்தில் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் சேர்த்து ஒரே நாளில் வழிபடுகிறார்கள். அதாவது இன்று இரவில் விஷ்ணு பகவானையும் நாளை அதிகாலையில் சிவபெருமானையும் பூஜித்து வணங்க வேண்டும். இந்த வைகுண்ட சதுர்தசியில் விரதம் இருப்பதன் மூலம் நேராக வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். இன்று இரவு விஷ்ணுவையும் நாளை காலை சிவபெருமானையும் விரதம் இருந்து பூஜிப்பவர்கள் வேண்டுவது அனைத்தும் கிடைக்குமாம். அதற்குரிய புராணத்தையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். இந்த புண்ணிய கதையை கேட்டாலே பன்மடங்கு பலன் நிச்சயம். சாதுர்மாச காலத்தின் முடிவை குறிக்கும் நாளான தேவ உத்தான ஏகாதசிக்கு பிறகு 3வது நாளில் இந்த வைகுண்ட சதுர்தசி கடைபிடிக்கப்படுகிறது. ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவனை வாரணாசியில் தரிசனம் பண்ணணும் நினைக்கிறார். அதனால அவர் வைகுண்டத்தை விட்டு காசிக்கு வரார். மானசரோவர்ல இருந்து 1000 தாமரை மலர்களை சேகரிச்சுண்டு ஒவ்வொரு தாமரை மலருக்கும் ஒவ்வொரு சிவநாமமாக சிவபெருமானுடைய 1000 நாமங்களையும் சொல்லி சர்வேஸ்வரனை பூஜை